வணக்கம். நம்ம இப்போ ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். 100 ml ஆயில் சேர்க்குறேன். 600 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 100 ml ஆயில் சேர்த்துருக்கேன். நான் நெய் சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பட்டை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு 4 ஏலக்காய், 7 கிராம்பு, 2 பிரிஞ்சலை சின்னதாக அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவு வெங்காயம் இப்படி நேர் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் செவக்கிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 300 கிராம் அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது சீரா சம்பா அரிசி, அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாகவே எல்லாம் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவு பொரிஞ்சா போதும். இந்த மாதிரி கலர் வந்தால் தான் பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் வெங்காயத்தை எப்போவுமே இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் மல்லி இலை ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி புதினா எல்லாம் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கலாம். சக்தி மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போடுறேன். எண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 200 கிராம் தக்காளி பழம் இதை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ 100 ml தயிர் சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அது வேகணும். இது கொஞ்சம் வதங்கி வந்தாச்சு. சிக்கனை போட்டு விட்ருவோம். அரை கிலோ அரிசிக்கும் 3/4 கிலோ சிக்கன் போடலாம். அரை கிலோவும் போடலாம், நல்லாயிருக்கும். சிக்கன் அதிகமாக போடும்போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாதி அளவு சிக்கன் இதில் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலையிலே வந்துடணும். அதுவரை நல்ல இது வேக வச்சுக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் வெளியே, அதோடு சேர்ந்து இது வேகும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். சிக்கன் தோல் பீஸோடு தான் நான் எப்போவுமே எடுப்பேன். தோலோடு எடுக்க விரும்பாதவங்க தோலை எடுத்துட்டு போடுங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். இது 2 நிமிஷம் கூட வேகட்டும். இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். காரமும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி போடுறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். சக்தி மிளகாத்தூள் காரம் நல்லா இருக்கும். அது இல்லைன்னா வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நான் இது கலருக்காக சேர்த்துருக்கேன். இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். அரிசி தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன், இதில் சேர்த்து விட்டுருவோம். இப்போ அரிசி இதோட நல்ல இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை கூட்டி வச்சுட்டு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு 4 கப்பு தண்ணி, 200 ml தான். 600 கிராம் அரிசி நம்ம போட்டிருக்கோம். 800 ml தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். அதை சுடு தண்ணியாக சேர்க்க போகிறேன். கொஞ்சம் புதினா இலை சேர்க்குறேன். இப்போ கொதி வந்ததும் மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் எல்லாம் இந்த டைமில் டேஸ்ட்டு பார்த்து மூடி போடணும். மூடி போடுறேன். ஒரு விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. இனி இது கேஸ் போகட்டும். போன பிறகு எடுக்கலாம். நல்லா அடி பிடிக்காமல் வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிட்டு. சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த அளவுகளோடு செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. காரம் உப்பெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.